கைஸ் நம்ம கலில அஹ்மத 99% பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆகாஷ் மத்தால் தான் ரீப்ளேஸ் பண்ண போறாருன்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பத்தி வீடியோல பார்க்கலாம். அதை தவிர்த்து இனி நடக்க போற மேட்ச்ல சிஎஸ்கேவோட 11ல நம்ம கலில அஹ்மத யார் ரீப்ளேஸ் பண்ண போறா, ராமகிருஷ்ணா கோஷ் போவாங்களா, அதெல்லாம் முகேஷ் சௌத்ரி, உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு சிஎஸ்கே போக ஹைலி பாசிபிள் இருக்கு, அதெல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஎஸ்கே அப்டேட்ஸ்க்கு. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் தலையை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்துறேன். தோனி என்னது ஹைதராபாத்துக்கு போய் டீமோட ஒரு ப்ராக்டிஸ் கேம்பெல்லாம் நேற்று இருந்தாலுமே ஆனா அவர் இன்னைக்கு மேட்ச்ல விளாட மாட்டாரு, அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது தோனியோட கம்பேக் பாத்தீங்கன்னா மும்பைல பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன லேட்டஸ்டா என்ன நியூஸ் வந்திருக்குன்னா தோனியோட கம்பேக் பாத்தீங்கன்னா வர 26ஆம் தேதி சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஓம்ல நம்ம சேப்பாக விளாட போற ஜிடி அகேன்ஸ்ட் தான். அந்த மேட்ச்ல தான் மோஸ்ட் லைக்லி பாத்தீங்கன்னா தோனி வர போறாருன்னு சொல்றாங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஹிஸ்டரியில நம்ம தோனி சிஎஸ்கேக்கு ஒரே சீசன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேட்ச் மிஸ் பண்ண போறாரு. சோ தோனி கண்டிப்பா அந்த சேப்பாக் மேட்சுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவார் தெரியும். அண்ட் அப்படி வந்தாருன்னா அவர் யார் ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு? இப்ப கலீல் வேற இல்ல, அந்த இடத்துல சிஎஸ்கே வேற பிளேயரை கொண்டு போவாங்களா இல்ல தோனி அந்த இடத்துல வர போறாருன்னு எதிர்பார்ப்பா இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல அட்லீஸ்ட் தோனி பார்க்க முடியும்னு நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி தோனி இன்னைக்குமே விளையாட போறது இல்ல. சோ ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். ஒருவேளை தலை இப்படி நினைச்சாருன்னா என்ன நடக்கும் கைஸ்? தோனி டீம் செட் ஆயிடுச்சு, நல்லா பண்றாங்க இந்த காம்பினேஷன், நான் உள்ள போனா டீம் காம்பினேஷன் செட் ஆகும் நினைச்சாருன்னா மேபி தோனி வெளியே கூட உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் பார்த்தா தோனி தயங்க மாட்டாரு. அந்த இந்த டீமுக்கு எந்த வகையிலாச்சும் தோனி அவரோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருப்பாரு. தலையோட அப்டேட் பார்த்தாச்சு. அண்ட் இப்ப இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல எஸ்ஆர்எச் அகேன்ஸ்ட் தான் நம்ம சிஎஸ்கே கலீல் அஹ்மதுக்கு பதிலா எந்த ஃபாஸ்ட் பால் விளையாட போறாங்க. நம்ம என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாவே பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷ் போவேன். ராமகிருஷ்ணா கோஷ் நல்ல பேஸ்ல போடுவாரு, அதுவும் ஒரு ஆல்ரவுண்டர் வேற. அப்படி இல்லப்பா ராமகிருஷ்ணா கோஷ் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டீம் இப்பதான் செட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காம்பினேஷனுக்குள்ள இன்னொரு இன்எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் உள்ள வரணுமா அப்படியும் சிஎஸ்கே நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கைஸ் சன்ரைஸ் கிளாஸ் மேட்ச்ல 2 அன்கேப்டு பிளேயர்ஸா 8 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சோ ராமகிருஷ்ணா கோஷ் ஒரு நல்ல டேலண்ட், அவரை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல மோரலஸ் நாங்க லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் தான் போறோம்னு நினைச்சாங்கன்னா உள்ளே இருக்காருங்க நம்ம முகேஷ் தார்க் இருக்காரு, அவரை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. முகேஷ் ஆல்ரெடி நல்லா பண்ணிருக்காரு, சோஃபார் அவர் உள்ள வரத்துக்கும் பாத்தீங்கன்னா பாசிபிள் இருக்கு. ஆனா நான் போக மாட்டேன் கைஸ் முகேஷ்க்கு, ஏன்னா ஆல்ரெடி உள்ள ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் குர்ஜாப்னீத் சிங் இருக்காரு. இப்ப இந்த டைம்ல திருப்பி இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் நமக்கு தேவையான நான் என்ன பொறுத்தவரை கேட்க தோணுது. முகேஷ் சௌத்ரி நல்லா தான் பண்ணுவார், பவர் பிளேயர் ஸ்விங்லா பண்ணுவாரு. இருந்தாலும் என்ன பொறுத்தவரை ராமகிருஷ்ணா கோஷ் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. சோ அவரோட எடுத்துட்டு போட்டா என்னோட ஒப்பீனியன் தான். என்ன பொறுத்தவரைக்கும் ராமகிருஷ்ணா கோஷ் தான் நான் போவேன். நீங்க அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ராமகிருஷ்ணா கோஷ் சிஎஸ்கே போவாங்களா ஆர் இல்ல முகேஷ் தார்க், இவங்க ரெண்டு பேர்ல யார் நான் இன்னைக்கு மேட்ச் விட போறாங்கன்னு அதே மறக்காம கமெண்ட் செஞ்சு சொல்லுங்க. சோ கைஸ் இப்ப வீடியோட முக்கியமான டாபிக் உள்ள நம்ம போலாம். அதாவது நம்ம கலீல் அஹ்மத் இந்த ஐபிஎல் 2026ல இருந்து ரூல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துச்சு நம்மளுக்கு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா நான் நேற்று வீடியோல ஒரு டாப் 3 பிளேயர்ஸ் சொல்லிருப்பேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் மேல இப்போதைக்கு சிஎஸ்கேயோட கண் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ், இன்னொரு பிளேயர் பாத்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால். அதுல ஆகாஷ் மத்வால் 99% பாத்தீங்கன்னா இப்ப ஷோரா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கைஸ் இதுல கரண்ட்லி பாத்தீங்கன்னா ஆகாஷ் மத்வாலே சிஎஸ்கே டீமோட ஹோட்டல்ல இருந்திருக்காரு. சிஎஸ்கே டீமுக்கு நெட் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு நியூ இன்ஃபார்ம் வருது. அதற்கான போட்டோவும் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இந்த ஒரு போட்டோ நேற்று சிஎஸ்கே ஹோட்டல்ல இருந்து எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே டீம் பிராக்டிஸ் கிளம்பும்போது ஹைதராபாத் கிரவுண்டுக்கு. சோ ஃபார் பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுது 99% பாத்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் தான் கலீல ரீப்ளேஸ் பண்ண போறாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு நியூஸுமே போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னதான் சிஎஸ்கே ஆகாஷ் மத்வால் மேல இன்ட்ரெஸ்டா இருந்து 99% பவர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பர்சன்ட் பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் மேலயும் சிஎஸ்கே ஒரு கண்ணு வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுல பார்த்தா நேத்து வீடியோ போட்டிருப்பல அங்க ஒருத்தர் ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ பார்த்தா நம்ம உமேஷ் யாதவ் ஸ்டார்ட் போஸ்ட் கமெண்ட்ரியில் இருக்காருன்னு. ப்ரோ அவர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு ஆக்ஷனுக்கு. சோஃபார் அவர் ஏதாச்சும் ஒரு டீம் எடுத்தாங்கன்னா அவர் டீமோட வந்து ஜாயின் பண்ணுவாரு. உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டினா உமேஷ் யாதவ் இப்ப ரீசெண்டா சிஎஸ்கே டீமே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுவுமே பார்த்தா ஒரு இன்டிமே தான் தெரியுது. இவங்க ரெண்டு பேர்ல இருந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆகாஷ் மத்தவளுக்கு தான் சிஎஸ்கே போவாங்கன்னு இங்க இருந்து பார்த்தா 99% கன்ஃபார்ம். அண்ட் இன்னும் 1% பாத்தீங்கன்னா அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் வெயிட்டிங். ஆல்மோஸ்ட் கிரிக் பஸ் கூட பாத்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேவோட சிஇஓமே பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆகாஷ் மத்வால் என்னதான் சிஎஸ்கேவோட 99% ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா இருப்பாரு சொன்னாலும் அதர் போலர்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபியூ போலர்ஸ் சிஎஸ்கே ட்ரை பண்றாங்களா. சோ அதுல இருந்து ஃபைனல் டிசிஷன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்க கூடிய சீக்கிரத்துல. கைஸ் நம்ம ஆகாஷ் மத்வால் இது முன்னாடி இந்த ஐபிஎல் 2026ல மும்பை இந்தியன்ஸோட நெட் பவுலிங் கேம்ப்ல தான் இருந்திருக்காரு. இப்ப சிஎஸ்கே காலப்போ வந்து தான் அவர் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீமோட ஜாயின் பண்ணிருக்காரு ஹைதராபாத்ல. என்ன பொறுத்தவரை நான் நேத்து வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்கேன், கண்ண மொழி ஆகாஷ் மத்வால் சிஎஸ்கே சைன் பண்ணா நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி போட்டிருக்காரு ஐபிஎல்ல. அவரோட பெஸ்ட் ஸ்பெல் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல சேப்பாக்கல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. 5/5 எடுத்திருக்காரு. அதுவும் எலிமினேட்டர்ல ஒரு முக்கியமான மேட்ச்ல கலக்கி கொடுத்திருக்காரு. டெத் பவுலிங்ல நல்லாவே போடுவாரு. ஆகாஷ் மத்வால் நல்ல லைன் அண்ட் லென்த்ல போடக்கூடிய பவுலர். யாக்கரை பார்த்தா கரெக்டா நெயில் பண்ணுவாரு. மும்பை இந்தியன்ஸ் விளையாடும்போது அந்த சீசன்ல கலக்கி இருப்பாரு. லாஸ்ட் சீசன் ஆர்ஆர் அவர் பெட்டரா யூஸ் பண்ணல. என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா அவர் ஆர்ஆர் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவருக்கு சான்சஸ் அவ்வளவா கிடைக்கல போன சீசன்ல. ஆனா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இப்ப சிஎஸ்கே அவர் ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணாங்கன்னா ஆப்வியஸா ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே டெத் பவுலிங் பார்த்தா லைட்டா வீக்கா இருக்கு. அன்சுல் கம்போஜ் ஒரு பக்கத்துல கலக்குறாரு. அவர்
பக்கத்துல கூட சப்போர்ட் பண்றதுக்கு ஜெமி ஓட்டன் தான் இருந்தாலும் என்ன பொறுத்தவரையும் பார்த்தா ஆகாஷ் மத்தோல அங்க ஆட் ஆனாருன்னா கண்டிப்பா சிஎஸ்கேக்கு அது ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லணும். ஸோ ஃபைனலா 99% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகாஷ் மத்தோல் தான் சிஎஸ்கேயோட புது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா இருக்க போறாரு. ஸோ இதை பத்தி உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சிஎஸ்கே இன்னைக்கு சன்ரைஸ் ஹைதராபாத்தோட வின் பண்ணி அவங்களோட ஹேட்ரிக் வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா, பாயிண்ட்ஸ் டேபிள்ல அப்படியே இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சுன்னா டாப்ல வருவோம், அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்து மறக்காம 75 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டிப்பா சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஹரி. ஸ்டே டவுன் கைஸ்.